சங்கரன், இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தினார். குறிப்பாக வருகிற அடுத்த கல்வியாண்டு முதல் என்னென்ன பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள். அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா சங்கரன்? அதாவது நாம் 11ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு நடத்துவது என்ற ஒரு அறிவிப்பை மட்டும் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்டிருந்தார். இதனுடைய தொடர்ச்சியாக 12ஆம் வகுப்பு தேர்வு முறையிலும் அதே போன்று மதிப்பெண் முறையிலும் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. இதற்கெல்லாம் முடிவு எடுத்தாகிவிட்டது. மிக விரைவில் அரசாணை வெளிவரப்போகிறது. ஒவ்வொரு பாடத்திற்குமான 200 மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்களாக குறையப் போகிறது. அதே போன்று தேர்வு நேரம் 3 மணியிலிருந்து 2.5 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்ற முழுமையான ஒரு அறிவிப்பை எல்லாம் முதல் முறையாக தந்தி தொலைக்காட்சியில் நாம் நேற்று காலையிலேயே இந்த செய்தியை நாம் பதிவு செய்தோம். விரிவாக என்னென்ன முடிவுகள் எல்லாம் தமிழக அரசு எடுத்திருக்கிறது, இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அடங்கிய அரசாணை மிக விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. இன்று மாலையே கூட வெளியிடலாம் என்ற ஒரு செய்தியை நாம் நேற்று வெளியிட்டிருந்தோம். நேற்றைய தேதியிட்டுத்தான் தற்போது இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய சூழல் ஒரு தொடர் பணியின் காரணமாக இன்று செய்தியாளர்களை சந்தித்து அந்த அரசாணைகளை வழங்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். தற்போது இந்த பேட்டியினுடைய சுருக்கமான அம்சம் என்னவென்றால், நாம் நேற்று வெளியிட்ட செய்தியை போல் அப்படியே இந்த விவரங்களை எல்லாம் முழுமையாக தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒவ்வொரு பாடத்திற்குமான 200 மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்களாக குறைக்கப்படுகிறது. 11ஆம் வகுப்பிற்கு 600 மதிப்பெண், 12ஆம் வகுப்பிற்கு 600 மதிப்பெண் அப்படி என்று ஒட்டுமொத்தமாக 2 ஆண்டிற்கும் சேர்த்து 1200 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். அதே போன்று அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். தேர்வு நேரம் 2.5 மணி நேரமாக குறைக்கப்படுகிறது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது நீங்கள் கூறியது போல, அதாவது அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வுகளை அதாவது இந்த அரசாணையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்த அரசாணையில் பார்த்தால் 1, 4, 5, 6 பக்கங்கள் அளவிற்கு இந்த அரசாணையில் பல்வேறு தகவல்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அதில் 4வது பக்கத்தில் தெளிவாக அகில இந்திய அளவிலான நாம் தற்போது அந்த அரசாணையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் நான் தற்போது நாம் சொன்னால் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன். அதாவது மேல்நிலைகள் 1ஆம் ஆண்டு தேர்வு மதிப்பெண்கள் உயர்கல்விக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாததால், அதாவது 11ஆம் வகுப்பை பற்றி சொல்றாரு, 11ஆம் வகுப்புடைய மதிப்பெண்கள் உயர்கல்விக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாததால் உயர்கல்விக்கு அடிப்படையாக அமையும் மேல்நிலை கல்வி 2ஆம் ஆண்டு அதாவது 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை 1ஆம் ஆண்டு பாடங்களுக்கு கொடுப்பதில்லை என்பதால் உயர்கல்வியில் மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர் என்றும், அதே போன்று அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய IIT, JEE, NEET மற்றும் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளை தமிழக மாணவர்களும் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருப்பதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சீர்திருத்தங்கள் அனைத்துமே வரக்கூடிய கல்வியாண்டில் 2017-18 அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் 17-18 கல்வியாண்டு துவங்குகிறது. இந்த கல்வியாண்டிலேயே 11ஆம் வகுப்பிற்கு அந்த 600 மதிப்பெண்கள் என்ற நடைமுறை அந்த முழுமையான இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அமலுக்கு வந்துவிடும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 11ஆம் வகுப்பில் யாராவது சில பாடங்களில் தோல்வி அடைந்தால் அவர்கள் கல்லூரியை போன்ற எப்படி ஒரு குறிப்பிட்ட பாடங்களில் தோல்வி அடைந்தாலும் அடுத்த ஆண்டு படிப்பிற்கு நாம் கல்லூரியில் செல்ல முடிகிறதோ அதே போன்ற ஒரு நடைமுறை தற்போது 11ஆம் வகுப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பில் சில பாடங்களை தோல்வி அடைந்தாலும் 12ஆம் வகுப்பிற்கு செல்லலாம் என்ற ஒரு கருத்தை அமைச்சர் செங்கோட்டையன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான அந்த தோல்வியடைந்த பாடங்களை ஜூன், ஜூலை மாதங்களில், அதாவது ஏற்கனவே எப்படி 10ஆம் வகுப்பிற்கும் 12ஆம் வகுப்பிற்கும் குறிப்பிட்ட பாடங்களில் தோல்வி அடைந்தால் சிறப்பு தனித்தேர்வு நடத்தப்படுகிறது. இதே போன்ற ஒரு தேர்வை எழுதி அந்த தோல்வி அடைந்த பாடங்களை தேர்ச்சி பெறலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் செய்திருக்கிறார். அதே போன்று முக்கியமாக அந்த 100 மதிப்பெண்கள் எப்படி எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அட்டவணையும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக 11ஆம் வகுப்பில் மொழித்தாள் பாடம் என்று அகமதிப்பீடு என்ற முறை தற்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இன்டர்னல் மார்க் நம்ம சொல்லுவோம். அகமதிப்பீடு அந்த தேர்வுக்காக மொத்தம் 100 மதிப்பெண்களில் 10 மதிப்பெண் அந்த அகமதிப்பீட்டிற்காக ஒதுக்கப்படுகிறது. எழுத்து தேர்வுக்கு 90 மதிப்பெண், ஆக மொத்தமாக 100 மதிப்பெண். அதே போன்று மொழித்தாள் 2ஆம் தாள், மொழிப்பாடம் 2ஆம் தாள், அதுக்கும் அதே போன்று அந்த அடிப்படையிலேயே 10 + 90 என்ற 100 மதிப்பெண். அதே போன்று ஆங்கிலத்திற்கும் இதே நடைமுறைதான். செய்முறை தேர்வு உள்ள பாடங்கள், அதாவது சயின்ஸ் எல்லாம் செய்முறை தேர்வு இருக்கக்கூடிய பாடங்கள், அந்த பாடங்களை பொறுத்தவரை அகமதிப்பீட்டுக்காக 10 மதிப்பெண், செய்முறை தேர்வுக்காக 20 மதிப்பெண். அதாவது இந்த செய்முறை தேர்வு மதிப்பெண்கள் எல்லாம் ஏற்கனவே அதாவது நடந்து முடிந்த தேர்வு வரையில் பார்த்தீர்கள் என்றால் அறிவியல் பாடத்திற்கு செய்முறை தேர்வுகளுக்கு 50 மதிப்பெண் என்ற நடைமுறைதான் அதாவது நடந்து முடிந்த கல்வியாண்டு வரை அமலில் இருந்தது. அதாவது செய்முறை தேர்வுக்கு 50 மதிப்பெண், எழுத்து தேர்வுக்கு 150 மதிப்பெண் என ஒட்டுமொத்தமாக 200 மதிப்பெண் என்ற நடைமுறை நடந்து முடிந்த கல்வியாண்டு
ஆண்டோடு அது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது அந்த செய்முறை தேர்வுக்கான மதிப்பெண் 20 என்று குறைக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக அகமதிப்பீடு என்று, அதாவது மாணவர்கள் இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே நம்ம அதிகாரிகளிடம் பேசினோம். ஒரு மாணவர்களுடைய பொதுவான பாடம் சார்ந்த அவர்களுடைய செயல்திறன்களை சோதிக்கக்கூடிய வகையில் அந்த 10 மதிப்பெண்களுக்கு அவர்களுக்கு செய்முறை ரீதியாக ஒரு தேர்வு நடத்தப்பட்டு அந்த 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். அதன்படியே தற்போது இடம்பெற்றிருக்கிறது. அகமதிப்பீட்டுக்கு 10 மதிப்பெண், செய்முறை தேர்வுக்கு 20 மதிப்பெண், மொத்தம் 30. எழுத்து தேர்வுக்கு வெறும் 70 மதிப்பெண்கள் மட்டுமே, ஆக மொத்தமாக 100 மதிப்பெண். இது போன்ற செய்முறை தேர்வு உள்ள பாடங்களுக்கு இது போன்ற நடைமுறை பின்பற்றப்படும் என்ற ஒரு அட்டவணை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று செய்முறை தேர்வு இல்லாத மற்ற பாடங்கள், வரலாறு, புவியியல் போன்ற பல பாடங்களுக்கு செய்முறை தேர்வு கிடையாது. இந்த பாடங்களுக்கான மதிப்பெண்கள் எப்படி பிரிக்கப்படும் என்ற ஒரு அட்டவணையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த பாடங்களுக்கும் அகமதிப்பீட்டிற்காக 10 மதிப்பெண், இந்த பாடங்களுக்கு செய்முறை தேர்வு கிடையாது. வரலாறு, புவியியல் உள்ளிட்ட பல்வேறு பாடங்களுக்கு செய்முறை தேர்வு கிடையாது. அகமதிப்பீட்டு மதிப்பெண்ணாக 10 மதிப்பெண்கள். அதே போன்று எழுத்து தேர்வுக்கு 90 மதிப்பெண்கள் என 100 மதிப்பெண் இப்படியாக கணக்கிடப்பட்டு 6 பாடங்களுக்கும் மொத்தமாக 600 மதிப்பெண் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 12ஆம் வகுப்பிற்கான பாடத்திட்டங்களும் அதற்கான மதிப்பெண் எப்படி பகுப்பாய்வு செய்யப்படும், பிரித்து வழங்கப்படும் என்ற முறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 2 அட்டவணையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக மதிப்பெண் சான்றிதழில், அதாவது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் ஒட்டுமொத்தமாக 1200க்கு மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கினார்கள் என்ற விவரம் அதிலிருந்து தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்ம இது சம்பந்தமா இன்னொரு கேள்வியை நம்ம செய்தியாளர் சந்திப்புல அமைச்சரிடம் முன்வைச்சோம். அதாவது 11ஆம் வகுப்பில் ஒரு மாணவர் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றார், அந்த விவரமும் அந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இடம்பெறுமா என்ற ஒரு கேள்வி கேட்டோம். அவர் கண்டிப்பா சொன்னாரு, ஒவ்வொரு பாடத்திலும் 11ஆம் வகுப்புல எவ்வளவு மதிப்பெண் வாங்கினாங்க என்ற விவரமும் அந்த மதிப்பெண் சான்றிதழ் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே +2ல எவ்வளவு வாங்கினார்னு இருக்கும். ஒட்டுமொத்தமாக டோட்டல் மதிப்பெண் எவ்வளவு வாங்கினார் என்ற இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லித்தார். இது ஒரு முதல் பகுதி. அதாவது மதிப்பெண் முறை மாற்றம், தேர்வு நேரம் மாற்றம், இவையெல்லாம் ஒரு பகுதியாக அறிவித்திருந்தார். இரண்டாவது கட்டமாக முக்கியமாக பாடத்திட்டங்கள் மாற்றம் என்ற ஒரு அம்சத்தை முழுமையாக அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கினார். பாடத்திட்டங்களை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கு மட்டுமே பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட இருப்பதாக ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான இந்த 2 வகுப்புகளுக்கு மட்டும்தான் வரைவு பாடத்திட்டம், அதாவது டிராப்ட் சிலபஸ் தயாரிக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சர் அலுவலகத்தில் அது அவருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. மற்ற வகுப்புகளுக்கு அதுபோன்ற ஒரு வரைவு பாடத்திட்டம் எல்லாம் அமலில் கிடையாது. அது மாற்றுகின்ற ஒரு திட்டமும் இல்லை என்ற நிலைதான் கடந்த ஆண்டு வரை தற்போது வரை இருந்தது. ஆனால் தற்போது 1ஆம் வகுப்பு முதல் நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே நேற்று காலையில் நம்ம செய்தியில வெளிப்படுத்தி இருந்தோம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மட்டுமல்லாம ஒட்டுமொத்தமாக அனைத்து வகுப்புகளுக்கும் பாடத்திட்டங்கள் மாற்றி அமைப்பதற்கு அரசு திட்டமிட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை தெரிவித்தோம். அதன்படி அவர் தெளிவா எந்தெந்த ஆண்டுகள்ல எந்தெந்த வகுப்புகளுக்கு பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதன்படி வரக்கூடிய கல்வியாண்டு இல்லாம, அதாவது 17-18 கிடையாது, 18-19 கல்வியாண்டில் வரக்கூடிய கல்வியாண்டு இல்லாம அடுத்த கல்வியாண்டுல 1ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு இந்த 4 வகுப்புகளுக்குமா புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும். இது ஒன்று. இரண்டாவதாக 19-20 கல்வியாண்டில் 2019-20 2ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு இந்த 4 வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. மூன்றாவதாக 2020-21, அதாவது இந்த அதிமுக அரசு முடியக்கூடிய தருவாயில் இந்த ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்தில் 2020-21 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு இப்படி இந்த 4 வகுப்புகளுக்கு ஒட்டுமொத்தமாக இப்படி 1ஆம் வகுப்பில் துவங்கி 12ஆம் வகுப்பு வரை ஒட்டுமொத்தமாக அந்த முழு பாடத்திட்டங்களும் மாற்றி அமைக்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த கால அட்டவணையின்படி ஒவ்வொரு பாடத்திட்டங்களும் அமலுக்கு வரும் என்ற ஒரு விஷயத்தையும் தெரிவித்தார். மேலும் இது இந்த வரைவு பாடத்திட்டம், அது 11ஆம் வகுப்பிற்கும் 12ஆம் வகுப்பிற்கும் மட்டும்தான் வரைவு பாடத்திட்டம் அரசிடம் இருக்கிறது. மற்ற வகுப்புகளுக்கான வரைவு பாடத்திட்டங்கள் தற்போது வரை கிடையாது. இந்த வரைவு பாடத்திட்டம் தொடர்பாக நாம் கல்வியாளர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் சங்கங்கள், ஆசிரியர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படுமா என்ற ஒரு கேள்வியை அமைச்சரிடம் முன்வைத்தும் அவர் தெளிவாக சொன்னார். வரைவு பாடத்திட்டம் கண்டிப்பாக தயாரிக்கப்படும் போது அனைத்து தரப்புகளிடம் இருந்தும் கருத்துக்களை பெறப்படும் என்ற ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். பாடத்திட்டங்களை பொறுத்தவரை இந்த தமிழகத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, தொன்மை ஆகியவற்றை காக்கக்கூடிய வகையில், தமிழர்களுடைய பண்பாட்டை காக்கக்கூடிய வகையில் அது போன்ற ஒரு
ஒரு கருத்துக்களை எல்லாம் இந்த பாடத்திட்டங்களில் கண்டிப்பாக முழுமையாக இடம்பெறும் என்ற ஒரு கருத்தையும் அழுத்தம் திருத்தமாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பாடத்திட்டங்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அப்படியே நாம காப்பி பண்ணல, ஆனா அந்த பாடத்திட்டத்திற்கு நிகரானதாக நம்முடைய பாடத்திட்டம் இருக்கும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். சற்று முன்பு கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் பேசிய போது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அப்படியே நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் எதற்கு இந்த பாடத்திட்டம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் கண்டிப்பாக ஒரு முழுமையான நாம் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பேசினோம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு நிகரான ஒரு பாடத்திட்டம் தான். கண்டிப்பாக அதை அமல்படுத்துவதற்கு முன்பாக இந்த வரைவு பாடத்திட்டத்தை தொடர்பாக கருத்துக்களை பெறும்போது கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை கூறினால் அதற்கு ஏற்ப அந்த கருத்துக்களை எல்லாம் பரிசீலனை செய்து அவற்றை எல்லாம் இறுதி செய்துதான் பாடத்திட்டங்களை தயாரிப்போம் என்ற ஒரு கருத்தையும் அழுத்தம் திருத்தமாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பில் இந்த விஷயங்கள் தான் மிக முக்கியமானதாக தேர்வு 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பிற்கான தேர்வுத்துறை மாற்றம் அது எந்த ஆண்டிலிருந்து அமலாகிறது மற்றும் பாடத்திட்டம் இந்த 2 விஷயங்களை மட்டும்தான் முழுமையாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டங்கள் எல்லாம் படிப்படியாக உடனடியாக அமலுக்கு வர இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சங்கரன்.